வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீதித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க, அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கரடுகள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வரை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்திற்கான அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம்னா, நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சென்னை. மாவட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை. தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட நீதித்துறையில் இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர், அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒளிப்பட நகல் எடுப்பவர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் 13 காலிடங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,000 69,900. ஒளிப்பட நகல் எடுப்பவர் 9 காலிடங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,600 60,800 ரூபாய். ஸோ இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் கேஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 37 வயது. எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம், பிசிஎம் 34 வயது. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 32 வயது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர். ஸோ அதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஒளிப்பட நகல் எடுப்பவர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஜெராக்ஸ் இயந்திரத்தை இயக்குவதில் 6 மாதங்களுக்கு குறையாத செய்முறை முன் அனுபவம் வந்து இருக்கணும். ஒவ்வொரு பதவிக்கும் தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் தேர்வு கட்டணம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. டிஃபரன்ட் பர்சன் அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது. ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பொது எழுத்து தேர்வு, வாய்மொழி தேர்வு அடிப்படையில் ஆட்களை வந்து தேர்வை செய்கிறாங்க. அதுக்கு அடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர். எத்தனை போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலிப்பணிகள் பார்த்தீங்கன்னா 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஊதிய நிலை பார்த்தீங்கன்னா 8. சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 19,500 71,900. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மற்றும் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட அதிகாரியால் வழங்கப்பட்ட மோட்டார் வாகன ஓட்டுவதற்குரிய செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமை பெற்றிருக்க வேண்டும். மேலும் வாகனம் ஓட்டும் முன் அனுபவம் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் இருக்கணும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வு. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், நகல் பிரிவு உதவியாளர். நகல் பிரிவு உதவியாளர் 2 காலிடங்கள். அலுவலக உதவியாளர் 51 காலிடங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 58,100 ரூபாய். ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர் பதவிகளுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் அனைத்தும் சமமாக இருக்கும்போது ஓட்டுநர் உரிமை பெற்றிருப்பவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க.
அதுக்கு அடுத்ததாக என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ச்சி. ஒவ்வொரு பதவிக்கான எத்தனை வேகன்சின்றதை நம்ம பார்க்கலாம். தூய்மை பணியாளர் பார்த்தீங்கன்னா 8 காலிடங்கள், தோட்ட பணியாளர் 1 காலிடம், காவலர் இரவு காவலர் 17 காலிடங்கள், இரவு காவலர் மற்றும் மசால்ச்சி 4 காலிடங்கள், மசால்ச்சி 13 காலிடங்கள். சம்பளம் ரூபாய் 15,700 58,500 ரூபாய். ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொது எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வு. ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மற்றவங்க பார்த்தீங்கன்னா 4 விதமான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. நன்றி.